அங்கிள் கீச்சி, அங்கிள் கீச்சி, சீக்கிரம் என் கூட பிரிட்ஜுக்கு வாங்க. இனி நாம யாரும் பயந்து வாழ தேவையில்லை. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடினா கண்டிப்பா கேட்டோவை தோக்கடிக்க முடியும். இல்லை நாரி, என்னால சண்டை போட முடியாது. ஹீரோஸ் தான் சண்டை போடணும், உங்க அப்பா மாதிரியான ஆட்கள். ஆனா அவருக்கு என்னாச்சுன்னு பாத்தில, ஒரு நல்லவன் இறந்தது பத்தாதா என்ன? நம்ம விடாம சண்டை போட்டா என்ன கிடைக்கும்? இன்னும் பல பேர் இறந்து போவாங்க, பல வருத்தங்கள் கிடைக்கும். வேண்டாம் நாரி, என் மனசுல இனி எந்த வலிக்கும் இடம் கிடையாது. அதை தாங்குற சக்தியும் எனக்கு இல்ல. நானும் என்னோட வாழ்க்கைய வலியோட வாழ விரும்பல. அதுக்காக தான் நம்ம சண்டை போடணும். இத செய்யாம விட்டுட்டோன்னு வருத்தப்படுற வாழ்க்கை என்னைக்கும் வாழாத. இந்த கிராமத்து மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு, அம்மாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்குமே. அதனாலதான் சொல்றேன், வாங்க சண்டை போடலாம். ஆனா நான் இதுவரை ஒரு கோழையா தான் வாழ்ந்திருக்கேன். அழுதுகிட்டோ கோவத்திலயோ பயத்திலயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. சீக்கிரம் பிரிட்ஜுக்கு வாங்க. நம்ம இனாரி பெரிய பையன் ஆயிட்டான். அப்புறம் அவனை அந்த இடத்துக்கு தனியா அனுப்புறதுதான் உங்க விருப்பமானு யோசிச்சுக்கோங்க. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, என் கூட பிரிட்ஜுக்கு வந்து சண்டை போடுங்க. இப்ப நான் என்ன செய்யறது? நான் சொல்றத கேட்க அவங்க கதவை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க. நீ உண்மையிலேயே பெரிய தைரியசாலிதான். அப்ப சரி, யாரும் வரலனாலும் பரவாயில்ல. உன்னோட பேராசை உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு ஜாபோசா. நீ எல்லாத்துலயுமே அளவு மீறி போயிட்டு இருந்த. அன்னைக்கு மிசுகாகேவோட கொலை முயற்சி சொதப்பிக்கிச்சு. அன்னைக்குதான் கூப் டேட்டாவாக முயற்சி பண்ண. உன் பின்னாடி வந்த சில பேரோட அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போன. உன் நாட்டோட டிராக்கர் நிஞ்சாவும் உன்னை வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் உன்னை பத்தி இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஏழையில மறைஞ்சிருக்கிற கிராமத்துக்கும் உன்னோட பேர் பரவ ஆரம்பிச்சது. இப்ப மறுபடியும் திரும்ப போய் அதே முட்டாள்தனத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு உனக்கு பணம் தேவை. அந்த பணத்துக்காக கேவலமா காட்டோ மாதிரியான ஆளுக்கெல்லாம் பணத்துக்காக கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்க. சரி ஜபுசா, நம்ம பேசின வரைக்கும் போதும். உன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா நான் ஷெரிங்கான பயன்படுத்த போறதில்ல. ஏன்னா மத்த நிஞ்சஸோட திறமைகளை பயன்படுத்தி உன்னை கொல்றதை விட உன்னை என்னோட திறமையை வச்சு நான் கொல்றேன். இது என்னோட சொந்த ஜூட்சு. ஜாபுசா, சீக்கிரம் காத்துட்டு இருக்காத, என்ன கொன்னுடு. எதுக்காக? சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என் கதை முடிய போகுதா? இங்க என்ன நடக்குது?
அப்போ என்னோட வருங்காலம் இன்னும் முடியலையா? மறுபடியும் தப்பு பண்ணிட்ட கக்காஷி. நீ அந்த பாலத்துக்கு தனியா போறது பெரிய முட்டாள்தனம் தெரியும்ல. யாரும் என் கூட அப்ப நான் தன்னா அங்க போய் ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. நீ அங்க போகவே கூடாது. தயவு செஞ்சு நில்லு. நீ ஒரு சின்ன பையன். உன்னால அங்க போய் என்ன செய்ய முடியும் நினைக்கிற? சரியா சொன்னீங்க. நான் ஒரு சின்ன பையன்தான். ஆனா இந்த சின்ன பையனுக்கு எதிரிகளை எதிர்த்து சண்டை போட தெரியும். ஏன்னா நானும் எங்க அப்பா மாதிரி தான். கைசர் வேண்டாம். இன்னாரி போகாத. என்ன இது? அவன் எங்க போயிட்டான்? பனிமூட்டமும் குறைஞ்சுகிட்டே வருது. ஒரு நிமிஷம், அது அவன்தானா? என்ன இது? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அப்ப அங்க இருக்கிறது மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்த அந்த சின்ன பையனா? ஜாபுசாவை காப்பாத்த மொத்த தாக்குதலையும் இவனே வாங்கிட்டான். பிரயோஜனப்படாத உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் தன்னோட உயிரை தியாகம் பண்ணிட்டான். நல்ல வேலை செஞ்சாக்கு. கக்காஷி சென்சே ஜாக்கிரதை. என்ன கொல்றதுக்காக இந்த பையனோட உயிரை பறிக்கவும் செய்வானா? உன்னை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்ட நீ எனக்கு பெரிய பொக்கிஷமா இருக்க போறன்னு. நீ என் உயிரை மட்டும் காப்பாத்தல, கக்காசியோட உயிரையும் பறிக்க போற. என் வேலை இங்க முடிஞ்சிருச்சு ஆகு. இன்னையில இருந்து இந்த கிராமத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வந்து இந்த மொத்த கிராமத்தையும் நான் கைப்பற்றுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதை செஞ்சு முடிக்க நீதான் எனக்கு உதவி செய்யணும். உன்னை நான் எச்சரிக்கிறேன். நட்பு பாசம் எதுவும் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி நீயும் அதை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. எனக்கு புரியுது. நான் உங்க அடிமை ஜாபூசா. உங்க ஆசையை நிறைவேற்றுற ஒரு கருவிதான் நான். என்ன உங்களுக்கு உதவி செய்ய போற ஒரு ஆயுதமா நினைச்சுக்கோங்க. என்னை எப்ப வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ரொம்ப சந்தோஷம். ஒரு உடலை வச்சுக்கிட்டு இவ்வளவு வேகமா தப்பிச்சுட்டா பரவாயில்ல. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். வேண்டாம், இதுக்கு நடுவுல வராத நருட்டோ. இது என்னோட சண்டை. ஜாபுசாவை நான் தான் கொள்வேன். நருட்டோ, அவனோட உடல் சில்லுன்னு இருக்கு. உன்னோட கெஞ்சுட்சுவை வச்சு என்ன ஏமாத்த பாக்குறியா என்ன?
எங்க பாரு, நான் இருக்கேங்கிறதுக்காக வலிய உனக்குள்ள வச்சுக்காத. நீ அழணும்னா தாராளமா அழுதுக்கோ, எதை பத்தி யோசிக்காத. நான் தான் பெஸ்டா இருந்தேன். அகாடமியோட டெஸ்ட்லயும் நான் தான் பெஸ்டா இருந்தேன். சிறப்பான மாணவியா இருந்தேன். உனக்கு தெரியுமா, மொத்தம் 100க்கும் மேல ஷினோபியோட கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு. அது எல்லாத்தையுமே நான் மனப்பாடம் செஞ்சேன். அத நம்ம மேல பரிசோதிக்கும் போது நான் சந்தோஷப்பட்டேன். நான் புத்திசாலின்னு எல்லார்கிட்டயும் நிரூபிக்க நினைச்சேன். அந்த ஒரு எக்ஸாம் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க நம்மள 25வது பிரின்சிபல்ஸ எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அதையும் நான் சரியா தான் செஞ்சேன். ஒரு ஷினோபி தன்னோட வலிய வெளியே காட்டிக்க கூடாது. அங்க என்ன நடந்திருந்தாலும் சரி, வலி நம்மள பலவீனமாக்கும். அப்படி பலவீனமானா நம்ம கடமையில இருந்து நம்ம தவறிடுவோம். பாவம், இந்த சின்ன பொண்ணு மேல எவ்வளவு சுமைய வச்சிருக்காங்க. ஷினோபிஸ் இப்படித்தான் இருக்கணும்னா எனக்கு வேற வழி தெரியல. உன்னை நினைச்சா அவமானமா இருக்கு.